ஒளிபரப்ப உதவுபவர்கள் அனுஷா மற்றும் மேக்மில்லன் கனடா. திருமதி குணநாயகம் இன்று இவர்களின் 20ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்திற்கு என்றுமே பாதுகாவலராகவும் அதே நேரத்திலே தன்னுடைய நற்செய்தி பணியை இந்த மயிலாப்பூரிலே அவர் பறைசாற்றி இறுதியாக இரத்த சாட்சியாக இங்கே மரித்து நம் அனைவருக்கும் மிக பெரிய போதனையை அவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். இந்த திருத்தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்த அதே தைரியம், உத்வேகம், இதனை நாமும் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாமும் அவரைப் போல வாஞ்சையோடு நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டிய அருளை வேண்டி இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடுமை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடுகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வசனங்கள் 7-10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் நற்செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியரல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை திருவார்த்தைகள் 24 29 முடிய. பன்னிருவரில் ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள்.
தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித தாமஸ் அக்வினாஸ் நம்பிக்கையை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக மிக ஆழமாக இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கின்றார். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மிக மிக பெரிய விளக்கங்கள் சொல்லியும் வீண் என்கின்ற வார்த்தைகளை அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய திருத்தூதரான புனித தோமாவினுடைய விழா என்பது ஒரு நம்பிக்கையின் விழா. இதைதான் புனித பெரிய கிரிகோரியார் புனித தோமாவை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, இந்த புனித தோமாவினுடைய விழா என்பது உலகம் முழுவதற்கும் நம்பிக்கையின் விழா. எப்படி என்றால், தோமாவிற்கு எழுந்த அந்த சந்தேகத்தின் வழியாக தான் திரு அவை இன்னும் ஆழமாக நம்பிக்கையை பெற்றுக்கொண்டது என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய சந்தேகத்தின் வழியாக தான் இன்னும் ஆழமாக தொடக்க திருச்சபையினர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மரித்தார், உயிர் தெழுந்தார், ஆகவே அவருடைய உயிர்ப்பு உண்மை என்பதை புனித தோமா வழியாக தான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை புனித பெரிய கிரிகோரியார் நமக்கு அறிவிக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த திருத்தூதரான தோமா கடல் கடந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இன்று இந்தியாவிற்கே ஒரு திருத்தூதராக அவர் இருக்கின்றார். எவ்வாறாக புனித சவேரியார் கோவாவில் இருக்கின்ற அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு புனிதராக இருக்கின்றார், அதுபோல இன்று கேரளாவிலே புனித தோமா என்பவர் மிக மிக முக்கியமான திருத்தூதராக புனிதராக இருக்கின்றார். ஆகவேதான் அவருடைய பணி என்பது மலபாரில் தொடங்கி இறுதியாக மயிலாப்பூர் வரையிலும் அவர் பயணித்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். இறுதியாக இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக இந்த மயிலாப்பூரிலே தோமையார் மலையிலே அவர் மரித்தார் என்பது வரலாற்று உண்மையாக நமக்கு தென்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த திருத்தூதரான தோமாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற தருணத்திலே இயேசுனுடைய உணவின் பொழுது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம், நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போது அங்கே அனைத்து சீடர்களும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் தோமா அங்கே இயேசுவிடம், நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற கேள்வியை அவர் கேட்கின்றார். ஆகவேதான் அந்த கேள்வியினுடைய பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்ற பதிலை ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகளை ஆழமாக
புரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் திருத்தூதர் தோமா. மற்ற சீடர்கள் எல்லாம் மேலோட்டமாக தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள், அவற்றை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். ஆனால் திருத்தூதரான தோமா அந்த வார்த்தைகளினுடைய உள்ளார்ந்த பொருளை, விளக்கத்தை அறிய ஆசை கொண்டார். ஆகவேதான் நம்பிக்கையை ஆழப்படுத்த இயேசுவிடமே கேள்விகளை கேட்டவராக புனித தோமா துணிந்து நின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, எங்கே புரிதல் இல்லையோ, எங்கே மேலோட்டமான பதில்கள் வருகின்றதோ, அப்போது கேள்விகளை எழுப்புகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். புனித தோமா நம்பிக்கையை பெறுவதற்காக, நம்பிக்கையை ஆழப்படுவதற்காக கேள்விகளை எழுப்பினார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையை ஆழப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கை மேலோட்டமாக இருந்தால் இறைவனிடம் கேள்விகளை எழுப்ப வேண்டும். ஆண்டவரே, எனக்கு புரியவில்லை, என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவரே சொல்லி இருக்கின்றார், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று ஜெபியுங்கள் என்று சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகவே லாசர் உடல் நலக்குறைவால் இறக்கின்ற அந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடம், வாருங்கள் பெத்தானியாவுக்கு நாம் போவோம் என்று அவர்களை அழைக்கின்றார். அப்போது சீடர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே, ஏற்கனவே யூதர்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்கள் கண் முன்பாக சென்றால் கல்லால் எரிந்து உங்களை கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற வார்த்தைகளை அங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே பதட்டம் அடையாதவராக, தெளிந்த பார்வை கொண்டவராக, வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்றால் இயேசுவோடு இரத்தம் சிந்தி மடிவதே உறுதியான நம்பிக்கை என்பதை தோமா ஏற்றுக்கொண்டவராக அந்த நேரத்திலே சீடர்களை நோக்கி அவர் சொன்னார், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். அதைதான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து காட்டினார். இயேசு வாழ்ந்ததை நான் வாழ வேண்டும், இயேசு இரத்தம் சிந்தி பறைசாற்றிய நம்பிக்கையை நானும் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக இறுதியாக இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக திருத்தூதர் தோமா நமது சென்னை மண்ணிலே அவர் இறக்கின்றார். அடுத்தபடியாக இன்றைய நற்செய்திற்கு நாம் வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், தோமா, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே தோமாவுக்கு முழு நம்பிக்கை உண்டாயிற்று. நற்செய்தியை ஆண்டவரை சொல்வதைப் போல உன் கையை இட்டு நீ நம்பிக்கை கொள் என்கின்றார். ஆனால் தோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உளமாற ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதராக மாறுகின்றார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை இனி நீர் மட்டும்தான். இதுவரையிலும் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருப்பேன், ஆனால் இன்று முதல் நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆண்டவர், நீரே என்னுடைய வாழ்வு, நீரே என் கடவுள் என்கின்ற அளவுக்கு நம்பிக்கையாளராக அவர் உயர்வு பெற்றார். எல்லாவற்றையும் இயேசுவுக்கு அவர் அர்ப்பணித்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த ஒரு மாபெரும் திருத்தூதரான தோமாவிடமிருந்து நாம் அத்தகைய ஒரு ஐயமற்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவருடைய காயங்களினால் நான் சுகமானேன் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காயங்கள் புனித தோமாவை சுகமாக்கியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காயங்கள் புனித தோமாவை மனம் மாற்றியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காயங்களை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மருந்தாக அங்கே அவருடைய நம்பிக்கையின் மீது பூசப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, நாமும் இயேசுவோடு இணைவோம். புனித திருத்தூதரான தோமாவினுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவரோடு
நாமும் வாழ்ந்து காட்டுவோம். இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டிற்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பெறுபெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற திருத்தூதரான புனித தோமா, மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித தோமாவின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அனுஷா மற்றும் மேக் மில்லன் கனடா. திருமதி குணநாயகம் இன்று இவர்களின் 20ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி